Hi children, welcome to Math Rhythm. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 8 CBSE Mathsல exercise 11.1ல question numbers 8, 9 and 10 solve பண்ணலாம். இப்போ question number 8 என்னன்னு பார்க்கலாம். Rashmi has a road map with a scale of 1 cm representing 18 kilometers. Rashmiட்ட ஒரு road map இருக்கு. அதுல வந்து 1 cm 18 kilometers represent பண்ணிருக்காங்க. Okay. She drives on a road for 72 kilometers. So 72 kilometersக்கு drive பண்றாங்க. What would be her distance covered in the map? 1 cm mapல இருந்தா ரோட்ல அது 18 kilometers distance. ஓகே இப்போ ரோட்ல 72 kilometers distance கவர் பண்ணா அது ரோட் மேப்ல எவ்வளவு டிஸ்டன்ஸா ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 cm வந்து 5 kilometers டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். 2 cm நமக்கு 5 into 2 10 kilometers வரும் இல்லையா? ஸோ மேப்ல டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ரோட்லயும் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேப்ல டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனா ரோட்லயும் டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஓகே இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். Let the map distance in centimeters be x. மேப்ல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டர்ஸ்ல தான் இருக்கும். அதை நம்ம xன்னு எடுத்துக்கலாம். Let the distance covered on a road in kilometers be y. ஸோ ரோட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்றோமோ அதை yன்னு எடுத்துக்கலாம். ஓகே as the map distance increases, the distance covered on the road also increases in the same ratio. So they are directly proportional to each other. So map distance distance covered on the road directly proportional to each other. ஓகே இப்போ நம்ம இதுக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். மேப் டிஸ்டன்ஸ் இன் சென்டிமீட்டர் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். டிஸ்டன்ஸ் கவர்டான ரோடு வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ மேப் டிஸ்டன்ஸ் 1 cm இருந்தால் ரோடில் கவர் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து 18 kilometers. இப்போ ரோடில் 72 kilometers கவர் பண்ணால் மேப் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? நம்ம எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x1 y1ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் x1 by y1 is equal to x2 by y2 இல்லையா? x1 by y1 is equal to x2 by y2. So what is the value of x1? 1 இல்லையா? 1 divided by 18 is equal to x2 தான் நம்ம find out பண்ணணும். That is map distance divided by 72. இப்போ cross multiply பண்ணிக்கலாம். அப்போ 1 into 72 is equal to 18 into x2 வருமா? So this can be written as 18 x2 is equal to 72. So x2 is equal to 72 divided by 18. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 4 வருது. ஓகே ஸோ x2ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4. ஸோ ரோடில் 72 kilometers டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் மேப்பில் அந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 cm ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே டிஸ்டன்ஸ் கவர்டு இந்த மேப் இஸ் 4 cm. புரியுதா? இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு நெக்ஸ்ட் சம் போகலாமா? 9th sum என்னன்னு பார்க்கலாம். A 5 meter 60 cm high vertical pole casts a shadow 3 meter 20 cm long. இப்போ ஒரு vertical pole எடுத்துக்கலாம். இதோட height வந்து 5 meter 60 cm கொடுத்துருக்காங்க. இந்த vertical poleோட shadowவோட length வந்து 3 meter 20 cm கொடுத்துருக்காங்க. போலோட height வந்து 5 meter 60 cm. இப்போ இதில் நமக்கு என்ன find out பண்ண சொல்லியிருக்காங்க? Find at the same time the length of the shadow cast by another pole 10 meter 50 cm high. இதே சேம் கண்டிஷன்ல சேம் டைம்ல இன்னொரு வெர்டிக்கல் போல் 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஹைட்ல இருந்ததுன்னா அதோட ஷேடோவோட லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க? the height of a pole which casts a shadow 5 meter long. செகண்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷேடோவோட லென்த் வந்து 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம போலோட ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே இப்போ போலோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஷேடோவோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். நம்ம என்ன எடுத்துக்கலாம்? லெட் த ஹைட் ஆஃப் த போல் பி எக்ஸ். ஹைட் ஆஃப் த போலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஷேடோவோட லென்த்தை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். லெட் த லென்த் ஆஃப் த ஷேடோ பி ஒய். As the height of the pole increases, the length of its shadow also increases in the same ratio. So height increase ஆக shadow ஓட length increase ஆகும். height decrease ஆச்சுன்னா shadow ஓட length decrease ஆகும். So they are directly proportional to each other. Okay. இப்போ இந்த சம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். ஹைட் ஆஃப் த போல் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். லென்த் ஆஃப் த ஷேடோ ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஹைட் ஆஃப் த போல் வந்து 5 மீட்டர் 60 சென்டிமீட்டரா இருந்தா ஷேடோவோட லென்த் 3 மீட்டர் 20 சென்டிமீட்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அதே சேம் டைம்ல 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஹைட்ல ஒரு போல் இருந்ததுன்னா அதோட ஷேடோவோட லென்த் எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்ட்ல ஷேடோவோட லென்த் 5 மீட்டரா இருந்ததுன்னா அந்த போலோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ள வேல்யூஸை x1 y1 எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். செகண்ட் காலம்ல உள்ள வேல்யூஸை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். தேர்ட் காலம்ல உள்ள வேல்யூஸை x3 y3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர் வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து சென்டிமீட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர், கரெக்டா? அப்போ 5 மீட்டர்ஸ்னா 5 into 100 500 சென்டிமீட்டர். இப்போ 5 மீட்டர் 60 சென்டிமீட்டர்னு இருந்ததுன்னா 500 சென்டிமீட்டர் பிளஸ் 60 சென்டிமீட்டர், கரெக்டா? அப்போ 560 சென்டிமீட்டர்னு வரும். ஹைட் ஆஃப் த போலையும் ஷேடோவோட லென்த்தையும் நம்ம சென்டிமீட்டரில் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 560 சென்டிமீட்டர். இங்கே 3 மீட்டர்ஸ் ப்ளஸ் 20 சென்டிமீட்டர்னா 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர். அப்போ 300 ப்ளஸ் 20 வந்து 320 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 10 மீட்டர் ப்ளஸ் 50 சென்டிமீட்டர். 10 மீட்டர்னா 10 into 100 1000 சென்டிமீட்டர்னு வரும் இல்லையா, ப்ளஸ் 50 சென்டிமீட்டர். அப்போ 1050 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் 1050 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 5 மீட்டருங்கிறது 5 into 100 500 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம y2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது போலோட ஹைட் வந்து 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர்ஸ் இருந்ததுன்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் இட்ஸ் ஷேடோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் எப்பவுமே x by y கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ x1 by y1 இஸ் ஈக்குவல் டு x2 by y2, கரெக்டா? அப்போ x1 வந்து 560 டிவைடட் பை y1 320. திஸ் இஸ் ஈக்குவல் டு x2 1050 divided by y2. இப்போ நம்ம y2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 560ஐயும் y2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 320 1050 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 560 into y2 is equal to 1050 into 320 வருமா? அப்போ what is the value of y2? y2 is equal to 1050 into 320 divided by 516 வருமா? ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் we are getting 600. ஓகே, அப்போ y2 வந்து நமக்கு 600ன்னு ஆன்சர் வந்திருக்கு. 600ன்றது சென்டிமீட்டர்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ 600 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் 6 மீட்டர்ஸ். ஏன்னா மீட்டர் டு சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சென்டிமீட்டர்லேருந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 600 100ஆல் டிவைட் பண்ணால் we will get 6 meters. ஓகே, அப்போ y2ஓட வேல்யூ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? 6 meters. புரியுதா? length of the shadow caused by another pole is 6 meter. ஓகே, இப்போ இந்த கொஷினோட செகண்ட் பார்ட் பண்ணலாம். செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த ஷேடோ வந்து 5 மீட்டராக இருந்ததுன்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த போல்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம x3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வாட் we can write, x1 by y1 is equal to x3 by y3. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் எத்தனை செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருந்தாலுமே ஒவ்வொரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கும் நம்ம x by y ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து எல்லா செட் ஆஃப் x and y வேல்யூஸ்க்கும் ஈக்குவலாக தான் வரும். ஓகே, இப்போ x1ஓட வேல்யூ என்ன, 560 சென்டிமீட்டர் இல்லையா. அப்போ 560 டிவைடட் பை 320 which is equal to x3 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிவைடட் பை 500. y3ஓட வேல்யூ 500 சென்டிமீட்டர். நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 560 into 500 is equal to x3 into 320 வருமா. So this can be written as 320 x3 is equal to 560 into 500 வரும், கரெக்டா? அப்போ what is the value of x3? x3 is equal to 560 into 500 divided by 320. So x3 ஓட வேல்யூ நமக்கு 875 சென்டிமீட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நம்ம மறுபடியும் கன்வெர்ட் பண்ணோம்னா 8 மீட்டர்ஸ் 75 சென்டிமீட்டர்ஸ்னு வரும் இல்லையா. 875 சென்டிமீட்டர்ஸ்னா நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்றதுக்கு இட் ஷுட் பி டிவைடட் பை 100 இல்லையா. ஸோ 875 100ஆல் டிவைட் பண்ணா we will get 8.75. அதுல ஹோல் நம்பர் பார்ட் 8 இருக்கு இல்லையா, அது மீட்டர்ஸ்ல வரும். டெசிமல் பார்ட் 75 சென்டிமீட்டர்ஸ்ல வரும். ஓகே, ஸோ 8 மீட்டர்ஸ் 75 சென்டிமீட்டர்ஸ். ஸோ x3 வந்து நமக்கு 8 மீட்டர்ஸ் 75 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. ஸோ போலோட ஹைட் வந்து 8 மீட்டர் 75 சென்டிமீட்டர்ஸாக இருந்ததுன்னா நமக்கு அதோட ஷேடோவோட லென்த் வந்து 5 மீட்டர்ஸாக இருக்கும். ஓகே, ஹைட் ஆஃப் த போல் இஸ் 8 மீட்டர் 75 சென்டிமீட்டர். புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா?
10th sum என்னன்னு பார்க்கலாம். A loaded truck travels 14 kilometers in 25 minutes. லோடோட இருக்கிற ஒரு ட்ரக் வந்து 25 மினிட்ஸ்ல 14 kilometers travel பண்ணுது. If the speed remains the same, ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, சேம் ஸ்பீடு. ஓகே, how far can it travel in 5 hours? ஸோ 5 ஹவர்ஸ்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் வந்து 1 ஹவரில் 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். சேம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணும்போது 2 ஹவர்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும்? 80 கிலோமீட்டர்ஸ் இல்லையா? அப்போது இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதாவது சேம் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ட்ராவல் பண்ணுற டைமும் இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனால் ட்ராவல் பண்ணுற டைமும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். லெட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் கிலோமீட்டர்ஸ் பி எக்ஸ். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோமோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் த டைம் டேக்கன் பி ஒய். ஓகே, the speed remains the same, therefore the distance covered would be directly proportional to time. ஸ்பீட் வந்து சேமா இருக்கும்போது டிஸ்டன்ஸும் டைமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ இந்த டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், டைம் டேக்கன் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 14 கிலோமீட்டர்ஸ் வந்து 25 மினிட்ஸில் கவர் பண்ணுது. அப்போ 5 ஹவர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரே யூனிட்டாக மாற்றிக்கலாம். இந்த 5 ஹவர்ஸை நம்ம மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவர்னா 60 மினிட்ஸ் இல்லையா? அப்போது 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ மினிட்ஸ் வரும்? 5 × 60 300 மினிட்ஸ். இப்போ இந்த 5 ஹவர்ஸை நம்ம மினிட்ஸில் எழுதிக்கலாம், 300 மினிட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x1 y1ன்னு எடுத்துப்போம், செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x2 y2ன்னு எடுத்துப்போம் இல்லையா? x1 y1 செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x2 y2ன்னு எடுத்துப்போம். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் x1 by y1 இஸ் ஈக்குவல் டு x2 by y2. கரெக்டாக? அப்போ x1ஓட வேல்யூ வந்து 14 டிவைடட் பை y1 is 25. this is equal to x2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், y2 வந்து 300. அதாவது 5 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 14 into 300 is equal to 25 into x2 வரும் இல்லையா? So it can be written as 25x2 is equal to 14 into 300. So what is the value of x2? x2 is equal to 14 into 300 divided by 25. So இதை simplify பண்ணலாம். This is equal to நமக்கு 168 ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, so 5 ஹவர்ஸில் the truck will cover 168 kilometers. புரியுதா? ஸோ 5 ஹவர்ஸில் 168 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும். ஓகே, த ட்ரக் கேன் ட்ராவல் 168 கிலோமீட்டர்ஸ் இன் 5 ஹவர்ஸ். ஸோ எக்ஸசைஸ் 11.1ல் நம்ம எல்லா சம்மே கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன, அதில் சம்ஸ் கொடுத்தா நம்ம எப்படி சால்வ் பண்ணணுன்றது உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்குல்ல? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.